இப்போ இன்னொரு சர்க்யூட் பார்த்துக்கிறோம். இதே சிங்கிள் ஃபேஸ் கன்வெர்ட்டரில் அனதர் சர்க்யூட், சிங்கிள் ஃபேஸ் சைக்ளோ கன்வெர்ட்டர் அனதர் சர்க்யூட் பார்க்குறோம். ஸோ இந்த சர்க்யூட்டை என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் மோஸ்ட்லி கன்வென்ஷனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட். ஸோ அங்கே நிறையா எஸ்சிஆர்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ அந்த எஸ்சிஆர்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி சின்ன சர்க்யூட் ஒன்று. ஸோ இதையும் சிங்கிள் ஃபேஸ் சைக்ளோ கன்வெர்ட்டர் தான், பட் இங்கே சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு இது சென்டர் டேப். ஸோ இங்கே லோடு, T3, T4, T1, T2. இது நம்ம எப்படி வேணாலும் நேம் பண்ணிக்கலாம். T1, T2, T3 எதாவது நேம் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு நம்பருக்காக கொடுக்குறோம். T1 4 தைரஸ்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு அங்கே ப்ரீவியஸ் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா 8 தைரஸ்டர், கன்வெர்ட்டர் 1க்கு ஒரு 4, கன்வெர்ட்டர் 2க்கு ஒரு 4. ஸோ டோட்டலாக 8 தைரஸ்டர் வேணும். அப்போ 8 தைரஸ்டருக்கு நம்ம ட்ரிகரிங் சர்க்யூட், அந்த கேட் பல்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய சர்க்யூட் தனித்தனியாக சப்ளை பண்ணி ஆகணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அது மாதிரி சின்ன சிம்பிளான ஒரு சர்க்யூட் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே இன்புட் சப்ளை ஏசி, இன்புட் சிங்கிள் ஃபேஸ் ஏசி. ஸோ இது இதை டெர்மினல் PQRன்னு எடுத்துக்கிறேன். ஸோ Q இஸ் சென்டர் டேப், சென்டர் டேப்பிங் பாயிண்ட். ஸோ இந்த சென்டர் டேப்பிங் பாயிண்ட் என்னென்னா 0 வோல்ட். எப்போதுமே அது சென்டர் பாயிண்ட் வந்து 0 வோல்ட்டாக தான் இருக்கும். இங்கே பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது, ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஏசி இன்புட்டில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஸோ ப்ளஸ் மைனஸ். ஸோ டூரிங் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், டூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் வரும்போது P வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன், R வந்து நெகட்டிவ். ஸோ R வந்து நெகட்டிவ். ஸோ P இந்த டெர்மினல் பாசிட்டிவ், R டெர்மினல் நெகட்டிவ். அப்போ P பாசிட்டிவ்னா இந்த பாசிட்டிவ் வந்து T1க்கு வருது. அப்போ T1 ஃபார்வர்ட் பயஸ், வேறு T2 ரிவர்ஸ் பயஸ். QR நெகட்டிவ், R நெகட்டிவ்னா T3 கேத்தோடுக்கு ஆனோடுக்கு வருது, அது ரிவர்ஸ் பயஸ். T4 ஃபார்வர்ட் பயஸ். அப்போ P பாசிட்டிவ், Q நெகட்டிவ். அப்போ இங்கே இது ஃபார்வர்ட் பயஸாக இருக்கும், இது ரிவர்ஸ் பயஸாக இருக்கும். இங்கே இது ரிவர்ஸ் பயஸ், ஃபார்வர்ட் பயஸ். அப்போ இதில் T1, T4 ஃபார்வர்ட் பயஸ். எந்த எஸ்சிஆருக்கு நம்ம கேட் பல்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த எஸ்சிஆர் மட்டும் இப்போ ஆன் ஆகும். இங்கே 2 எஸ்சிஆர் ஃபார்வர்ட் பயஸாக இருக்குது. ஸோ 2 எஸ்சிஆருக்கு நம்ம அப்ளை பண்ண வேணாம், ஒரு எஸ்சிஆருக்கு மட்டும் கேட் பல்ஸ் அப்ளை பண்ணால் போதும். அப்போ டூரிங் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இங்கே T1 அண்டு T4 ஃபார்வர்ட் பயஸ், T2 அண்டு T3 ரிவர்ஸ் பயஸ், ஆக்டிங் as a ஓப்பன் சுவிட்ச். இது ஓப்பன் சுவிட்சாக ஒர்க் ஆகுது. இப்போ T1 அப்ளை கேட் பல்ஸ், அப்ளை கேட் பல்ஸ் ஆர் ட்ரிகர் பல்ஸ் டு T1. ஸோ கேட் பல்ஸ் T1க்கு மட்டும் கேட் பல்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ அது க்ளோஸ்டு சுவிட்ச். ஸோ அது க்ளோஸ் ஆகும். நவ் த சப்ளை கரண்ட், சப்ளை வழியாக போகக்கூடாது. இந்த பாயிண்ட் நான் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். லோடுடைய பாயிண்ட் எக்ஸ், இந்த பாயிண்ட் எக்ஸ், இந்த பாயிண்ட் ஒய். ஸோ எக்ஸ் டு ஒய் எப்படி ஃப்ளோ ஆகுது. நவ் சப்ளை கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகணும். ஸோ சப்ளை கரண்ட் ஃப்ளோஸ், சப்ளை கரண்ட் ஃப்ளோஸ். அது லோட் கரண்ட் ஃப்ளோஸ், லோட் கரண்ட் ஃப்ளோஸ். ஸோ Pயிலிருந்து which is the positive T1 load to center tapped point Q. So now the load direction X to Y. So இது P positive, இது 0. So negative தான் flow, 0 potential. With respect to P பார்க்கும்போது இது low potential, அதனால் இது நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இது ரெண்டுமே ஓப்பனாக இருக்குது, இது ரெண்டுமே ஓப்பனில் இருக்குது, ஆன் ஆகலை. இது மட்டும்தான் ஆன் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இது ப்ரைமரி, செகண்டரி பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் டியூ டு T1 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது மட்டும்தான் க்ளோஸ் ஆகிருக்கு, மீதி எல்லாம் ஓப்பன். அப்போ இந்த சர்க்யூட்டில் கரண்ட் டைரக்ஷன் லோடு,
ஸோ x2y இது வழியாக கரண்ட் போகுது IL. ஸோ இங்கே ரெண்டுமே ஓப்பனில் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம T1 T4. ஸோ அப்போ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் T3 T4 T2 T1. T1 மட்டும் க்ளோஸ் பண்ணி கரண்ட் டைரக்ஷன் போகுது. Now the load current is x2y. இப்போ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வருது. ஸோ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது இப்போ சப்போஸ் அதே பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் 90 டிகிரி வந்த உடனே இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் 90 டிகிரி ஸோ சப்ளை பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் 90 டிகிரி டூரிங் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் 90 டிகிரி வரும்போது அட் 90 டிகிரி ஆர் சம் அதர் நீங்கள் 90 டிகிரிக்கு அப்புறம் அல்லது ஏதோ ஒரு ஆங்கிளில் நான் கேட் பல்ஸ் T4க்கு ட்ரிகரிங் பல்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்ளை ட்ரிகரிங் பல்ஸ் டு T4. ட்ரிகரிங் பல்ஸ் டு T4. ஸோ T4க்கு ட்ரிகரிங் பல்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ T4க்கு ட்ரிகரிங் பல்ஸ் அப்ளை பண்ணும்போது நவ் the current passing through, load current passing through, Qலேருந்து இது P Q Rன்னு எடுத்துருக்கேன். ஸோ R is the negative, P is the positive. now இப்போ இது ஓப்பன் ஆகிடுது. ஸோ load current passing through Q is the center point, load T4 to R. So இது 0 volt which is the positive. So load direction x2y. So இங்கே y to x, x2y இங்கே y to x. T4 வழியா R is the negative. So first one current T1 வழியா வந்தது, இந்த டைரக்ஷனில் கரண்ட் போயிட்டு இருந்தது. ஸோ வேற இந்த கேஸில் அதே பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு அப்புறம் T4 ட்ரிகர் பண்ணுறேன். இப்போ இது ஓப்பன் ஆகிடுது, இது ரெண்டுமே ஓப்பன், T1 T2 ஓப்பன், வேறஸ் இங்கே T3 ஓப்பன், T4 மட்டும் க்ளோஸ் ஆகுது. ஸோ நவ் த கரண்ட் பாசிங் த்ரூ சென்டர் டேப்டு பாயிண்ட்லேருந்து கரண்ட், ஏன்னா சென்டர் டேப்லேருந்து 0 பொட்டன்ஷியல், Q P பாசிட்டிவ் R நெகட்டிவ். ஸோ Q இஸ் 0 பொட்டன்ஷியல். அப்போ லோடுடைய கரண்ட் எப்படி வரும்னா இது வழியாக ஃப்ளோ ஆகும், y to x. அப்போ சேம் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போதே ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்லே ஒரு பர்டிகுலர் டூரேஷனுக்கு x2y கரண்ட் ஆகும், அடுத்த ஒரு பர்டிகுலர் டூரேஷனுக்கு கரண்ட் y to x ஆகும் இருக்குது. இன்னும் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் முடியல. அப்போ இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஒரு போர்ஷனுக்கு y to x கரண்ட் ஆகும், அனதர் போர்ஷனுக்கு x2y கரண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வருது. நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது P நெகட்டிவ் R பாசிட்டிவ், Q சென்டர் பாயிண்ட் 0 வோல்ட், சென்டர் டேப் 0 வோல்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்யூட்டில் P நெகட்டிவ் மீன்ஸ் இங்கே T2 ஃபார்வர்ட் பயாஸ், இங்கே T2 and T3 forward bias, whereas T1 and T4 reverse bias, acting as a open switch. எது ரிவர்ஸ் பயாஸாக இருக்குது அது ஓப்பன் சுவிட்ச். அப்போ இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வருது. இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஒரு எது ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கோ அதுக்கு நான் கேட் பல்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளை கேட் பல்ஸ் டு T2, apply gate pulse to T2 அல்லது T3 எடுத்துக்கிறேன், T3க்கு எடுத்துக்கிறேன். ஸோ T3க்கு வரும்போது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், நவ் கரண்ட் பாசிங் த்ரூ, லோட் கரண்ட் பாசிங் த்ரூ பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ பாசிங் த்ரூ R இஸ் த பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன், R T3 then load, then center point Q. So load with a direction x2y, the direction of load current x2y. So இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இப்போ இது பாசிட்டிவ்,
நான் ஒரே ஒரு எஸ்சிஆர் மட்டும் போட்டுக்கிறேன். எது ஃபார்வர்ட் பைஸாக இருக்கோ அதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மட்டும் க்ளோஸ் ஆகுது, T3 மட்டும் க்ளோஸ் ஆகுது. ஸோ நவ் த லோட் கரண்ட் இது வழியாக பாஸ் ஆகும். ஆர்லேருந்து ஆரம்பித்து பாசிட்டிவ். ஸோ Q 0 வோல்ட்ஸ். அப்போ பாசிங் த்ரூ திஸ். ஸோ X2Yன்னு பார்த்துருக்கு. அப்போ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கரண்ட் X2Y, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஒரு டூரேஷனுக்கு X2Y, அதே பாசிட்டிவ் another duration Y2X. இப்போ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வருது, ஒரு பர்டிகுலர் டூரேஷனுக்கு X2Yயாக இருக்குது. அடுத்த அதே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் அடுத்த இது வரும்போது அதே டூரிங் த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், டூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆஃப்டர் சம் ஆங்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆஃப்டர் சம் ஆங்கிள், ஆஃப்டர் சம் ஆங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் 270 degree. இப்போ apply the gate pulse, apply triggering pulse to T2. So triggering pulse to T2. அப்போ T3 ஓப்பன் ஆகிடும், T2 மட்டும் ஆன் ஆகும். now the current வந்து எது வழியாக பாஸ் ஆகணும், லோட் கரண்ட் பாசிங். ஸோ இப்போ T2 மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே T2 மட்டும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதிலேருந்து லோட் கரண்ட், இது லோட், இந்த பாயிண்ட் X, இந்த பாயிண்ட் Y. ஸோ ஆல்ரெடி P நெகட்டிவ்னு பார்த்துருக்கேன், R இஸ் தி பாசிட்டிவ்னு பார்த்துருக்கேன். ஸோ இது Q சென்டர் டேப்டு. நவ் த கரண்ட் பாசிங் த்ரூ சென்டர் டேப்லேருந்து T2 வழியாக Pக்கு வரும். ஸோ தேர்ஃபோர் லோட் கரண்ட் IL flows, IL flows Qலேருந்து சென்டர் டேப்டு பாயிண்ட் Qலேருந்து லோட், லோட்லேருந்து T2 to P. ஸோ இது ஜீரோ பொட்டன்ஷியல். ஸோ விச் இஸ் த பாசிட்டிவ், P is the negative. So now the current direction Y2X. அப்போ இங்கே வேவ் ஃபார்ம் பிளாட் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த ஆப்ரேஷனை வேவ் ஃபார்மாக போடுறேன். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், இன்புட் சப்ளை ஒரு சைக்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சைக்கிள், ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், அனதர் ஒன் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இதில் அவுட்புட் எப்படி இருக்கும்? ஸோ டூரிங் த சம் போர்ஷன் ஆஃப் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஸோ இதுலேருந்து இது வரலையும் பாசிட்டிவாக இருக்கும். தென் அதே பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் நெகட்டிவ் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ், இது T1ஆலையும் இது T4ஆலையும். இங்கே டைரக்ஷன் X2Y, இங்கே டைரக்ஷன் Y2X. அடுத்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வருது. எகைன் இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஸோ ஒரு பர்டிகுலர் டூரேஷன் T3 ஆன் பண்ணுறேன். ஸோ T3 ஆன் ஆகுது. ஸோ இது பாசிட்டிவ் T3. ஸோ X2Y கரண்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் T3 X2Y. அதே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் அடுத்த போர்ஷன் வரும்போது ஸோ இங்கே அவுட்புட் ஸோ நெகட்டிவ். ஸோ இங்கே T2 டைரக்ஷன் Y2X. ஸோ Y2X. அப்போ இங்கே ஒரு சைக்கிள் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இன்புட் AC. ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள், ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஈக்குவல் டு 1, வேறஸ் இங்கே நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அதே டைமில் 2 சைக்கிள் கொண்டு வந்திருக்கேன். அப்போ இங்கே ஃப்ரீக்வன்சி எஃப்பாக இருந்தால் இங்கே ஃப்ரீக்வன்சி 2F. ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி F. ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி Fன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஃப்ரீக்வன்சி F, வேறஸ் இங்கே ஃப்ரீக்வன்சி 2F. அப்போ இங்கே நான் 50 Hz அப்ளை பண்ணால் இங்கே கிடைக்கக்கூடியது 100 Hz. அப்போ நம்ம இன்புட் ஃப்ரீக்வன்சி விட அதிகமான ஃப்ரீக்வன்சியை கொண்டு வரலாம். ஸோ அந்த சர்க்யூட் தான் இது சிங்கிள் ஃபேஸ் சைக்ளோ கன்வெர்ட்டர். அப்போ அந்த எக்யூப்மெண்ட் டெஸ்ட் பண்ணும்போது எந்த 50 Hz விட எந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஹையராக போகும்போது எந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் அது ஒழுங்காக ஒர்க் ஆகுது, லாஸஸ் கம்மியாக இருக்குது, ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வெரிஃபை பண்ணலாம். ப்ரீவியஸாக பார்த்த சர்க்யூட் லோ ஃப்ரீக்வன்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், இது ஹை ஃப்ரீக்வன்சிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது த கான்செப்ட் சிங்கிள் ஃபேஸ் கன்வெர்ட்டரில்.